ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டனை பற்றின சில விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் அரசு மற்றும் தனியார் வழங்கும் அனைத்து சேவைகளையும் நீங்கள் பெறதுக்கு ஆதார் கார்டு கட்டாயமாக தேவைப்படுது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பத்திரப்பதிவு, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆதார் கார்டு தேவைப்படுதுன்னே சொல்லலாம். இப்படி அனைத்து தேவைகளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய இந்த ஆதார் கார்டில் உங்களுக்கு தெரியாமல் யாராவது ஏதாவது செய்கிறாருங்களா அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா பண பரிவர்த்தனைகள் செய்யப்படுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் சிங் வாங்குறது, அது மட்டும் இல்லாமல் புதிய வங்கி கணக்கு, அதாவது பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆதார் வச்சு தான் செய்யப்படுது. குறிப்பாக ஆதார் கார்டு வைத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் தெரியாமலேயே பார்த்தீங்கன்னாக்கா இதை செய்து முடிக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு சில வேலைகள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விஷயத்துக்கு நம்ம டைரெக்டாக வந்துடுவோம். அதாவது ஆதார் சேவையை வழங்கக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா UID பார்த்திங்கன்னா நமது ஆதார் கார்டை கண்காணிக்க வழிவகை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதன் மூலம் நமது ஆதார் கார்டு எங்கேயாவது தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குதா அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இருந்தாலும் ஆதார் கார்டு வைத்துள்ள பயனர்கள் இந்த வழியை பயன்படுத்த நேரடியாக நம்ம எதையும் தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆதார் கார்டு பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதார் கார்டு விவரங்களை நீங்கள் பயன்படுத்தி ட்ராவல், ஹோட்டல் புக்கிங்கு, பேங்க் சேவைகள் செய்யப்பட்டுள்ளதா அல்லது வேறு ஏதாவது பயன்படுத்தப்பட்டுள்ளதா அப்படின்னு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆதார் விவரங்களை வச்சு வேறு ஏதாவது நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அது சரிதானா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் செய்யாமல் வேறு யாருன்னா பயன்படுத்தி இருந்தால் அதையும் நீங்கள் தடுக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தடுப்பதற்கு ஆதார் கார்டை நீங்கள் லாக் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது உங்கள் ஆதார் தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு UIDI.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கேட்பாங்க, உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க. அந்த ஆதார் நம்பரையும் கேப்சா வேலையை கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஆதார் கார்டு மூலயமா செய்யப்பட்ட விவரங்கள் எல்லாமே அதில் டிஸ்பிளே ஆகிருக்கும். அதில் நீங்கள் ஏதாவது செய்யாதது இருந்தது அப்படின்னா அப்போ வேறு யாரோ அதை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஒருவேளை உங்களுடைய ஆதார் கார்டு தவறாக பயன்படுத்தப்பட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் 1947 என்ற எண்ணுக்கு புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் help@uidi.gov.in அப்படின்ற வெப்சைட் மெயில் ஐடியில் நீங்கள் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆதார் கார்டை லாக் பண்ணுறதுக்கும் அன்லாக் பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் போய்ட்டு லாக் ஆர் அன்லாக் ஃபெசிலிட்டி அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி அங்கே கேட்கப்படுற டீட்டெயில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு OTP கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் உங்கள் ஆதார் கார்டினுடைய பயோமெட்ரிக் விவரங்கள் அடுத்தனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக லாக் பண்ணிக்கலாம். அதன் மூலயமா பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் உங்கள் ஆதார் கார்டை யாரும் பயன்படுத்த முடியாது அப்படின்றது இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அப்போது உங்களை தவிர வேறு யாராவது நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை தவறாக பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஆதார் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆதார் அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அப்படி ஏதாவது தவறாக பயன்படுத்தி இருந்தாங்கன்னா நீங்கள் புகார் அளிக்கலாம் 1947 அப்படின்ற நம்பருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரை பார்த்தீங்கன்னாக்கா லாக் பண்ணியும் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.